மகிழ்நன் முழக்கம் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழக முதல்வரின் டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா? அரசியலில் நம்பிக்கைக்குரிய தலைவராக மாறும் அன்புமணி ராமதாஸ். கற்பூரமாக கரைகிறதா அதிமுக? என்ன நடக்கிறது? வாருங்கள் விரிவாக பேசுவோம். தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு பிறகாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வீட்டிற்கே சென்று அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒரு புதிய வழிகாட்டுதலை அல்லது ஒரு புதிய நடைமுறையை ஏற்படுத்தியிருப்பது அனைவராலும் வரவேற்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை தாண்டி இன்று முதல் முறையாக வெளி உலகத்திற்கு செல்வதைப் போல டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இருக்கிறார் நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லி வந்தவரை மிக அன்போடும் பண்போடும் அரவணைப்போடும் வரவேற்று பாஜகவினுடைய தலைவர்களும் இந்திய நாட்டின் பிரதமருமான திரு மோடி அவர்கள் அன்போடு வரவேற்று அரவணைத்தார். இந்த அரவணைப்பின் பின்னணியில் 2 விஷயங்கள் இருப்பதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, நம்மால் சாதிக்க முடியாத ஒரு செய்தியை நேற்று கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறாரே என்ற ஒரு சந்தோஷம் இருக்கலாம். என்ன சந்தோஷம் என்றால், எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னதான் கூட்டு சேர்ந்து கவுக்க நினைத்தாலும் அதிமுகவையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த 2 கட்சிகளையும் ஓரங்கட்டி வீட்டிற்கு அனுப்பிய நடிகராக மக்களால் அறியப்பட்டவர் இன்று மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறாரே என்ற ஒரு சந்தோஷம். அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிவேரையே சாய்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை போன்ற ஒரு எண்ணத்தோடும் அவர்களை வரவேற்றிருக்கிறார்களோ என்றே ஐயத்தோன்றுகிறது. எது எப்படி இருந்தாலும் அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தாவேகா மற்றும் அந்த கட்சியினுடைய தலைமை என்று அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. நாமும் அவ்வாறே பார்க்கின்றோம். ஆனாலும் கூட இந்த அரசியல் வேகத்தில் தாவேகாவினுடைய நிலைப்பாடு சரியா தவறா என்று கேட்டால், இதற்கு முன்பாக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தாரோ அது போன்ற ஒரு செயலைத்தான் இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களும் அல்லது அவருக்கு இப்படி தான் வழிகாட்டுகிறார்களோ என்ற ஐயப்பாடும் நமக்கு எழுவது இயல்புதான். ஏற்கனவே பல்வேறு கட்சிகளை ஒரேடியாக வாரி சுருட்டி 2ஆக பிரிக்கக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை திராவிட கட்சிகள் தன்னுடைய வரலாற்றில் செய்து காட்டியிருக்கின்றன. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் தேமுதிக மிக்க பலத்தோடு பல சட்டமன்ற உறுப்பினர்களோடு சென்று சட்டமன்றத்தில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்ட திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை அவர் வாழும் காலத்திலேயே அவர் கண்ணெதிரையே துண்டு துண்டாக சிதறி அடித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அது போன்ற ஒரு செய்தியை இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முயற்சிக்கிறார்களா என்றே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த ஒரு கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் நல்ல நிலையில் இருந்தபோதே கட்சியை அசைக்க பார்த்த திரு ஆளுமைகளை கூட தன்னோடு இணைத்து தனக்கு பின்பும் இந்த கட்சி நிலை பெற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அவர்களை கட்சியில் இணைத்து கட்சியை ஒரு சிறத்தன்மையோடு எடுத்து சென்றவர் புரட்சித் தலைவர் அவர்கள். பின்பு அவருக்கு அடுத்த வந்த ஜெயலலிதா அவர்களுடைய நிலைமையும் இதுதான். சுத்தமாக தோற்று போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் அளவிற்கு இல்லாத நிலையில் கூட மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்த கட்சி அதிமுக. அந்த அதிமுகவைத்தான் இன்று தாவேகா எனும் நேற்று முளைத்த காளான் போல வளர்ந்திருக்கின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான தாவேகாவினுடைய முயற்சிகள் இருக்கின்றன என்று தான் நாம் பார்க்க வேண்டும். சரி, இப்படி தான் டெல்லிக்கு போனார், பிரதமரை சந்தித்தார், என்னெல்லாம் கோரிக்கை வச்சார் அப்படின்னு பார்த்தா, அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது குறித்த ஒரு முழுமையான விளக்கம் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. மேகதாது அணை கட்டுவதில் காவிரி படுகையில் ஒட்டியுள்ள அரசுகளின் கவனத்தை அல்லது அரசுகளினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது குறித்து ஜல் சக்தி அமைச்சகத்துக்கும்
அந்த ஆணையத்திற்கும் அந்த நீர் ஆணையத்திற்கும் ஒரு தெளிவான ஒரு அறிவுறுத்தலை பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் நமக்கு ஒரு மாபெரும் சந்தேகம் எழுகிறது. இந்த கோரிக்கைகள் மத்திய அரசுக்கு எடுத்து செல்ல வேண்டியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கையிலேயே வெண்ணெய் இருக்கும்போது இவர் எதற்கு அங்கே போய் இந்த கோரிக்கையை வைத்தார் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தால், தாவேக்காவினுடைய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரும் பலமே முதலில் நான் இருக்கேன் என்று ஓடி வந்த காங்கிரசினுடைய ஆதரவில் தான் இன்று தாவேக்கா இருக்கிறது. அப்படி தன்னுடைய கூட்டணி கட்சி தான் அங்கு கர்நாடகாவிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளுக்கு பின்பாக காங்கிரஸிற்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வரான ஜோசப் விஜய் அவர்கள். காங்கிரஸுக்கெல்லாம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் ஒரு சட்டமன்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு குறுகி போகக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்காங்கன்னு என்று பார்க்கின்ற நிலையில் அவர்களுக்கு அமைச்சரவையிலேயே 2 பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் திரு ஜோசப் விஜய். இப்படி ஒரு பெருவாழ்வு கொடுத்தவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த அமைச்சரையும் கர்நாடகாவிற்கு அனுப்பி, எப்படியாவது எங்களுக்கு இந்த அணையெல்லாம் கட்டாமல் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுங்க, நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராகவே நீடிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கனவான காமராஜர் ஆட்சிக்கு பின்பு 57 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கி தான் நம்ம அமைச்சராக அங்கே உட்காண்ட்ருக்கோம். அதுவும் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி பலத்தோடு நம்ம இருக்கோம். இந்த நிலை தொடர வேண்டுமானால் நீங்கள் எனக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும். அணை கட்டுறலாம் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு அறிக்கையோ அல்லது அதுக்கான தொடக்கமோ நீங்கள் செய்யக்கூடாது. தயவுசெய்து பக்கத்து மாநிலன்றதுனால நாம் ஒத்த கருத்தோடு பயணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டையும் காங்கிரஸுடைய கூட்டணி தான் ஆளுது, கர்நாடகாவிலையும் காங்கிரஸுடைய கூட்டணி தான் ஆளுது. எனவே நாம் இருவரும் ஒத்துப்போக வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் பங்கேற்கக்கூடிய அமைச்சர்களை அமைச்சு கேட்டிருக்கலாம். அல்லது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை கிட்ட இதை வலியுறுத்திருக்கலாம். பாருப்பா, உங்களுக்கெல்லாம் 2 சீட்டு கொடுத்துருக்கோம், உங்களை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் தான் உங்களுக்கு அமைச்சரவையிலேயே இடம் கொடுத்துருக்கோம், ஒருவேளை நாங்கள் வரேன்னா இந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்படி ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுத்ததுக்காக எனக்கு கைமாறா தயவுசெய்து இந்த அணையை கட்டாமல் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட சொல்லி அந்த அணையை கட்டாமல் தடை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தமாக கொடுத்துருக்கலாம். இல்லை அது மாநில பிரச்சனை, அந்த தலைமை தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு தேசிய காங்கிரஸ் சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், சரிப்பா அது அந்த மாநில கட்சியினுடைய இது நாங்கள் எங்களுடைய மாநில அரசினுடைய மாநிலத்தினுடைய நன்மையை கருதி நாங்களும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கோம், அதை நாங்கள் விரைவில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வேளை அப்படி எடுத்திருந்தா என்ன விஜய் கட்சியினுடைய ஆட்சி கவலவா போகுது? அதுக்கு தானே இப்போ அதிமுகவிலேருந்து நிறைய பேரை உள்ளே எடுத்துன்னு வரீங்க. ஆக உங்களுடைய திட்டம் இது தானே, ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஆதரவு தடைபெறும் பட்சத்தில் நம்ம நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் இங்கே அழைத்து சேர்க்க இருப்பது என்பதும், அவருடைய சட்டமன்ற பொறுப்புகளை நீங்கள் ராஜினாமா செஞ்சு திரும்ப ஒரு தேர்தலை வச்சு அந்த தேர்தலில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக அவங்களையே நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய திட்டமாக மக்களால் பேசப்படுகிறது. அப்படி நீங்கள் மீண்டும் அந்த எழுச்சியோடு வருகின்றீர்கள் என்ற உங்களுடைய எண்ணம் பலிக்குமானால் இவங்களுடைய கூட்டணி உங்களுக்கு தேவையில்லையே. இதை ஏன் பிரதமர்கிட்ட ஐயா மோடி கிட்ட போய் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் போகிறோம், ஏதாவது சொல்லணுமென்றக்காக சொன்னாரான்னு தெரியல. இது ஒரு கோரிக்கையாக அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, சமீபத்தில் நெதர்லாந்து பயணத்தின் போது அங்கிருந்த அந்த அரசுக்கிட்ட இருந்து ஒரு நட்புறவின் காரணமாக மீண்டும் நம்முடைய செப்பேடுகள், அதாவது ஆனைமங்கல செப்பேடுகளை திரும்ப பிரதமர் மீட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. அதற்கு ஒரு நன்றியும் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே எல்லாம் நியாயமான விஷயம்தான். திராவிட கட்சிகள் எடுக்க முடியாத நடவடிக்கைகளை இன்று மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பெரும் முயற்சி செய்து எங்கெல்லாம் ஒரு பயணம் பண்ணுறாரோ, ஒன்று இவருக்குன்னு ஏதாவது ஒரு சிறந்த பரிசை வாங்கி வந்துடுவார், அல்லது நம்முடைய தொலைந்து போன ஆவணங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியை பிரதமர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராருன்னும் போது, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ராஜராஜ சோழனுடைய சிலையை மீட்டெடுத்த மாதிரி இப்போது நெதர்லாந்து போனவர் அங்கேருந்து நம்முடைய ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டெடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் மத்திய அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. இதற்கு முன்பு
காங்கிரஸ் இதற்கான எந்த முயற்சியும் செய்யலைன்றது தான் நம்முடைய வரலாறு. இன்றைக்கி பிஜேபி அரசு இதை செய்துன்னும் போது உண்மையிலே நம்ம உளமாற பாராட்ட வேண்டும். அந்த முயற்சிக்கு திரு விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. இவருடைய பயணத்திலேயே ஒரு தமிழனாக நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இதுதான். இப்படியே தொடர்ந்து பல்வேறு செய்திகளுக்காக ஒரு 5 முக்கியமான செய்திகளாக பிரதமர்கிட்ட அவர் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு. காவிரி ஆற்றுப்படுகையில் அந்த மேகதாது அணை வந்து கட்டக்கூடாதுன்றது, இலங்கை சிறையில் உள்ள கிட்டத்தட்ட 58 மீனவர்களை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க, அவங்கள மீட்டெடுக்கணும், அவங்களுடைய படகுகளை மீட்டெடுக்கணுன்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக தமிழக முதல்வர்கள் போகும்போது வைக்கக்கூடிய கோரிக்கை தான். ஆனால் இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது, இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழக அரசுக்கு தனியாக வந்து ஒரு எல்லையில் நம்முடைய சமுத்திரத்தை சுற்றி நமக்கான ஒரு காவல் படையை அமைக்கணும்னு சீமான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவார். அது போன்ற ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் இதெல்லாம் சரியாகும் என்பது உங்களுக்கும் தெரியும், இதை பார்க்குற மக்களுக்கும் தெரியும். தமிழக அரசின் சார்பாக இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா இதுபோல் மத்திய அரசுக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய இல்லை என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சந்தித்தவர் அடுத்ததாக போயிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை சந்திச்சிருக்காரு. அங்கே போய்ட்டும் இதே மாதிரியான ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அது முக்கியமான கோரிக்கைகள்னால் உட்கட்டமைப்புக்கான நிதிகளை கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணித்தரணும், அப்புறமே வந்து நம்ம மெட்ரோ திட்டங்கள் மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஓசூர் போன்ற இடங்களில் நடத்தப்பட இருக்கின்ற அந்த மெட்ரோ திட்டங்களுக்கான நிதி வந்து நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு செய்திகள், துறைமுகம் போன்ற கட்டமைப்புகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கணும். எல்லாமே தமிழகத்திற்கு சார்ந்த தமிழகத்துக்கான வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடுகளை பற்றி நிதியமைச்சர்கிட்ட பேசியிருக்கார். இதெல்லாம் அந்த அம்மா ரொம்ப பெருமையோடு அவங்களும் சந்தோஷமாக தான் வரவேற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்து அதை ஆட்சியாக பிடிச்சிருக்கணும் போது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும், அதே நேரம் அவர்கள் செய்ய முடியாததை திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்ற பெருமையும் அவர்களோடு இருக்கிறது. இதையும் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்தெடுக்கக்கூடிய வேலைகளை தாவேகா செய்வதையும் ஏன் நம்ம ஒரே கருத்தோடு இந்த செய்தியில் நம்ம சொல்கிறோன்னா, நேற்று தொடங்கி இன்று ஆட்சிக்கு வந்து உடனடியாக மாற்றுக் கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கட்சிக்கு மாற்றக்கூடிய அந்த லீலையை செய்து கொண்டிருக்கின்ற தாவேகாவினுடைய தலைமை, இதுக்கெல்லாம் பெரிய ஜாம்பவானான பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல மாநிலங்களில் இது போன்ற வேலைகளை செய்து ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நாளைக்கு உங்கள் கட்சிக்கும் நடக்கும். இது ஏதோ அதிமுகவுடைய உள்கட்சி பூசல், அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டு அதனை அந்த தலைமை சரியாக கவனத்தில் கொள்ளாதனால் வந்த விளைவு தான் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கார். ஆனால் இது நிரந்தரமல்லை. காரணம், இது ஏற்கனவே பல பதிகள் சொன்னது போல் திமுக போல இது ஒன்றும் மடம் கட்சி அல்ல. இந்த கட்சியில் யார் திறமையாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்பு என்பது எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் கிடைக்கும். அந்த திறமையை கைவிடக்கூடிய எந்த தலைமையானாலும் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள். தோற்பது என்பது உறுதியாகிவிடும். எனவே உடனடியாக சுதாரித்து கொண்டு பதவியோ பட்டமோ எனக்கு பெருசில்லை, என்னுடைய கட்சி முக்கியம் என்று நினைக்கக்கூடிய தலைமை அந்த கட்சிக்கு வருமானால் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டெழும். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி தர்மத்திற்கான ஒரு சிறந்த உதாரணமாகவே மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியில் தானே பிரச்சனை, நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு விலகி போல, ஒரு நம்பிக்கை இல்லாமல் பாப்பா உங்கள் பிரச்சனை நீயே பேசிக்கப்பான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போல, ரொம்ப கூட்டணி தர்மத்தோடு கூட்டணி கட்சிக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற குதிச்சு எழுறார். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சியினுடைய அங்கமான எங்களுடைய பங்களிப்பு அதிகம், நீங்கள் யாரை கேட்டு இந்த பொறுப்பை நீங்கள் ராஜினாமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ண சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி போல அந்த தலைமைக்கு ஆதரவாக தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கண்டனங்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு தலைவர் அல்லது இப்படி ஒரு தலைமை என்பது இதற்கு முன்பு தமிழக அரசியல் நடக்காத பார்க்காத விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் இதே மாதிரியான ஒரு வேலையை பாட்டாளி கட்சி சார்ந்த அல்லது பாட்டாளி கட்சியில் தன்னுடைய ஆட்காலம் முழுவதும், அதாவது சட்டமன்ற ஆட்காலம் முழுவதும் அனுபவித்து விட்டு உடனடியே திரும்ப சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் தஞ்சம் அடைஞ்ச இடம் திமுகவும் அதிமுகவும். உண்மையிலேயே இந்த திமுக அதிமுகவுடைய தலைமை சரியாக கிடைத்திருக்குமானால் இவங்களை ஏன் என் கட்சியில் சேர்க்கணும், இவங்களாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, ஏன்பா அது நல்ல கட்சி தானே,
ஏன் அதுலேருந்து இங்கே வர, உனக்கு ஏன் நான் இங்கே சீட்டு தரணும்னு யாரும் யோசிக்கல. வந்தால் போதும், பாமக பலம் இழந்தால் போதுன்ற எண்ணத்தோடு தான் இந்த கட்சியை சார்ந்தவர்களை, பாட்டாளி கட்சியினுடைய ஆளுமைகளாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களை எல்லாம் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவருடைய கட்சியில் இணைச்சிக்கினாங்க. அதனுடைய வலியைத்தான் இன்றைக்கி உணர்கிறாங்க. ஏதோ திமுக ரொம்ப சிரமமான கட்சி, அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போகாமலாம் யாரும் இல்லைன்னா நீங்கள் நினைக்காதீங்க. திமுகலேருந்து மாற்றுக் கட்சிக்கு போனவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் எம்ஜிஆர் இருக்கும்போதே நடந்தது, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடந்தது, இப்போது எடப்பாடியார் காலத்தில் கூட இந்த மாதிரி திமுகலேருந்து அதிமுகவில் சேர்ந்த தலைவர்கள் இன்னமும் இருக்காங்க. இது ஏதோ புதுசாக ஒன்றும் இவங்க பண்ணல. எப்படி இருந்தாலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுவாக ஒரு கோரிக்கை வைக்கிறார் அனைத்து கட்சிக்கும். இது போன்ற குறுக்கு வழியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு கட்சிக்கு இழுக்கும் பட்சத்தில் வருகின்ற இடைத்தேர்தலில் நாம் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது, நாம் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அந்த பொது வேட்பாளர் ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இது இவ்வாறு குறுக்கு வழியில் செயல்படுபவர்களையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த கட்சியிலிருந்து விலகி போகின்ற அந்த துரோகிகளுக்கும் ஒரு தக்க பாடமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய முழுமையான ஆதரவையும் கருத்தையும் முதல் ஆளாக வைக்கிறார். வேறு எந்த கட்சியும் வைக்கல. வேறு எந்த கட்சியும், திமுக கூட இது வரைக்கும் வாய் திறக்கலை. திமுக கூட ஒரு குருட்டு புத்தி நினைக்கும், இந்த இடைத்தேர்தலில் நம்ம ஒரு ஆளை நிற்க வச்சு நாம் இந்த சந்தடி சாக்கில் நாம் எப்படியாவது தாவேக்காவுடைய வேட்பாளரை தோக்க வச்சு அதிமுகவிலிருந்து காலியான அந்த சீட்டை நாம் எடுத்துக்கணுன்ற எண்ணம் கூட திமுகவுக்கு இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட பாட்டாளி கட்சியுடைய தலைவர் ரொம்ப பெருந்தன்மையோட சொல்கிறாரு, நாம் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது, அந்த பொது வேட்பாளர்களை ஒட்டுமொத்த ஆதரவோடு வெற்றி பெற செய்து தக்க பாடத்தை தாவேக்காவிற்கு தர வேண்டும் என்ற ஒரு பொது கோரிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த மக்களால், தமிழக மக்களால், அரசியல் பிரமுகர்களால் அரசியலில் ஒரு புதிய முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது, வரவேற்கப்படுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்கள் கையில் தீர்ப்பு இருக்கிறது. மிக விரைவில் இந்த இடத்திற்கான இடைத்தேர்தல்கள் வரும். ஏற்கனவே பல பத்திரிகைகள் சொன்னது போல தாவேக்கா என்பது திமுகவுடைய 2.0வாக மாறிவிட்டதோ என்ற ஐயப்பாடு பொதுவெளியில் வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்காவினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளும் மக்களுடைய கருத்துக்களும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.